முத்தாரம்மன் சத்சங்க அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். விரத காலத்தில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு சொல்லி தர்றது. அதை நிச்சயமாக நம்ம விரத காலத்துல செயல்படுத்தணும். இப்போ சில உண்மைகள் அதுல புதிந்திருக்கும். இதை செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னா அதுல நிச்சயமா சில விஷயங்கள் இருக்கும். பொதுவா விரத காலத்துல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கூடாது. ஏன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டோம்னா அந்த நேரத்துல நம்ம உடம்பு வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கும், நரம்புகள் தளர்ந்து போகும். இதனால வழக்கத்துக்கு மீறிய சோம்பேறித்தனமும் தூக்கமும் வந்துடும். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா நல்லா தூக்கம் வரும். அப்படி ஏற்பட்டால் அது தெய்வ வழிபாட்டிற்கு இடையூறாக இருக்கும். அதனால தான் விரத காலத்துல எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாதுன்னு வச்சிருக்கா. வேண்டுமானால் விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாளே எண்ணெய் தேய்ச்சி மங்கள ஸ்நானம் செய்யலாம். மற்றபடி சாதாரணமா விரத நாட்கள்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கூடாது. இன்னொன்னு, மற்றபடி அதுக்காக எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாதுங்கிறதுக்காக சோப்போ சீயக்காயோ உபயோகப்படுத்தக்கூடாதுலாம் கிடையாது. அது கட்டாயம் உபயோகப்படுத்தலாம். ஏன்னா தலையும் சுத்தமா இருக்கணும் இல்லையா? சீயக்காய் போட்டு நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம். சோப்புலாம் உபயோகிக்கிறதுல எந்த தவறும் இல்லை. அப்புறம் முகச்சவரம் செய்து கொள்வதோ முடி வெட்டி கொள்வதோ விரத காலத்துல கூடாது. ஏன்னா முக திருத்தமும் முடி திருத்தமும் நம்ம பண்றோம் அப்படின்னாலே நம்மளை பிறர் கண்டு ரசிக்க வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் அது செய்யப்படுறது. நம்ம அழகை விட தேவி அழகு தானே முக்கியம். மேலும் முக திருத்தம் செய்யும் போது ரத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம உடம்புல இருந்து ரத்தம் வரக்கூடாதுங்கிறது முக்கியமான ஒண்ணு. ஏன்னா அப்படி வந்துட்டோம்னா நம்ம மனசு வேதனையினால அதையே பார்த்துட்டு இருக்கோம். ஐயோ ரத்தம் வந்துட்டே அப்படின்னு. அதனால தற்காப்புக்காக முக திருத்தமும் செய்யக்கூடாதுன்னு வச்சுட்டு இருக்கா நம்மளுடைய முன்னோர்கள். அதற்காக இது ஜாதி போன்ற தீண்டாமை தீர்த்து சம்பந்தமானதுன்னு யாரும் இதை தவறா புரிஞ்சுக்கொள்ள வேண்டாம். இதுக்காக தான் முக திருத்தமோ முடி திருத்தமோ செய்யக்கூடாதுன்னு வச்சுட்டு இருக்கா. ஆனா வேஷம் போடும் நாளன்று முகசவரம் செய்பவர்கள் கவனமா செஞ்சு விட்டு பின்ன ஸ்நானம் செய்தாலே போதும். அதுல ஒண்ணும் தவறு இல்லை. இதுதான் சில விஷயங்கள்ல முக்கியமா கடைபிடிக்கணும். இது போல விரத காலத்துல வாக்காலும் உடலாலும் மனத்தாலும் சுத்தமா இருக்கணும். பகல்ல தூங்கப்படாது. பகல்ல தூங்குனா விரதம் கெட்டுரும். நிச்சயமா மகல்ல எந்த ஒரு இதுலயும் தூங்கவே கூடாது. ஏன்னா பகல் பொழுது முழுவதுமே வேணா பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி வைக்கலாம். இல்ல தேவியுடைய சரித்திரங்களை எல்லாம் கேட்கலாம். புராணங்கள் இருக்கு, ஸ்லோகங்கள் இருக்கு, எத்தனையோ இருக்கு. அதெல்லாம் படிக்கணும். தூய்மையுடன் பண்ணலாம். தூய்மையுடன் பக்தியுடன் தேவியை பூஜிக்கணுங்கிறது தான் பிரதானம். ஆக அதையெல்லாம் செய்யணும். மேலும் உத்தியோகம் பள்ளி கல்லூரிக்கெல்லாம் செல்பவர்கள் காலையிலே பூஜையை முடிச்சுட்டு தாராளமா போகலாம். 10 நாள் லீவ் போடணும்னு அவசியம் இல்லை. கிடைச்சதுன்னா போட்டுக்கோங்க, அதுல எந்த தவறும் இல்லை. அதுக்காக பள்ளி கல்லூரிக்கெல்லாம் போக வேண்டிய கடமைகள் இருந்தா அதை சரிவர ஆற்றிவிட்டு முன்னர் மாலையில பூஜைகள் செய்தாலே போதும். அதுக்காக அம்மா 15 நாளும் 20 நாளும் நீ வேலையே பார்க்காம பள்ளிக்கும் போகாம கல்லூரிக்கும் போகாம என்னையே நினைச்சுட்டு இருக்கணும்னு சொல்லல. நம்மளுடைய கடமைகளை முதல்ல சரிவர ஆற்றணும். நமக்கு இட்ட பணிகளை சரியாக செய்து காலை மாலை நேரங்கள்ல தேவிக்கு பூஜைகள் செய்தாலே போதும். ஆனா அந்த பகல் வேலையில செய்யற கடமைகளை எல்லாம் தேவியே ஆற்றுவதான பாவத்தோட மன சுத்தத்துடன் எங்க இருந்தாலும் நம்ம மன சுத்தத்துடன் விரதத்தை அனுஷ்டிக்கலாம். அதனால நிச்சயமா நம்மளுடைய கடமைகளை ஆற்றணும். பகல்ல தூங்கப்படாது. நிச்சயமா பகல்ல தூங்கணும்னா விரதம் கெட்டுரும். தேவியோட புராணத்தை தான் கேட்கணும். மாலை பூஜைக்கு தேவையானவற்றெல்லாம் ஏற்பாடு செய்யலாம். ஏன்னா அதெல்லாம் இப்போ பகல்ல தூக்கம் வர்றது மாதிரி இருந்தது அப்படின்னா அப்போ நம்மளுடைய ஆகார நியமனம் சரியில்லைன்னு தான் அர்த்தம். அதை சரி பண்ணணும். அப்புறம் தேவிக்கு பூஜை ஆற்றுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது பக்தி ஸ்ரத்தையுடன் பண்ணணும். அதுல எந்த ஒரு ஆடம்பரமும் இருக்க வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் இப்போ வெளியில உள்ளவங்க எல்லாம் நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே பூஜை பண்றா. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. முக்கியமா நல்ல தேவிக்கு ஆத்மார்த்தமா பூஜை பண்ணணும். அதுதான் முக்கியம். இப்போ வழிபாடு பண்றதுல 2 இருக்கு. நம்ம வெளிப்படையா பூஜை பண்றது புற வழிபாடுன்னு சொல்லுவா. அந்த மாதிரி அக வழிபாடுன்னு இருக்கு, அந்தர்முக வழிபாடு அப்படின்னு இருக்கு. அது அக வழிபாடு. இதுல 2 இருக்கு. இந்த பாஹ்ய பூஜைங்கிற புற வழிபாட்டுல தியானம், யோகம், ஸ்ரீசக்கர பாவனை இதெல்லாம் வழிபடும். அதாவது எல்லாருக்கும் தெரியறது போல செய்யறது பாஹ்ய பூஜை, புற பூஜைன்னு சொல்லுவோம். அந்தர்முக பூஜைங்கிறது தியானம், யோகம், ஸ்ரீசக்கர பாவனை
எல்லாம் மனசுலயே செய்யணும், உள்முக வழிபாட்டுல. இதுல ஆடம்பரமோ போலித்தனமோ இருக்காது. இந்த மாதிரி எப்படினாலும் பண்ணலாம், புற வழிபாடோ அக வழிபாடோ எது பண்ணனாலும் பண்ணுங்க. ஆனா ஆடம்பரம் இருக்கக்கூடாது, போலித்தனம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி குறைபாடுகள் இல்லாதனால தேவிக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். இப்ப புற வழிபாட்டால அடையத்தக்கவள் தான் பகிர்முக சுதர்லபா அப்படின்னு. வெறும் புற வழிபாட்டால மட்டும் அடைவதற்கு உரியவள் அல்லன்னு லலிதா சகஸ்நாமன் சொல்றது. ஏன்னா வெளிப்படையா செய்யறதுல நம்ம நிறைய போலித்தனம் இருக்கலாம், எல்லாரும் செய்யட்டும், எல்லாரும் நம்ம செய்யறதுல பார்க்கட்டும்னு ஆடம்பரம் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுனால அதெல்லாம் பார்த்து தேவி ஏமாற மாட்டாள். ஒரு கதை சொல்லுவா தேவி பாகவத்துல உண்டு. தேவேந்திரன் ரொம்ப ஆடம்பரமான பூஜையெல்லாம் செஞ்சானாம். தேவலோகத்து மலர்களெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணானாம். அப்ப செய்யும் போது அவனுக்கு ஒரு இருமாப்பு, இது போல பூஜை எவரும் செய்தது இல்லைன்னு ஒரு இருமாப்பு. அந்த பாராட்டுக்காகவே அந்த பூஜையை பண்ணினான். அந்த பூஜையை பார்க்கறதுக்கு துர்வாச முனிவர் போனார். அவரும் பார்த்தார், பரவாயில்லையே நல்ல பூஜை பண்றானேன்னு. ஆனா அவன் பண்றதெல்லாம் ஆடம்பரம் இருந்தது. நம்மளை போல யார் செய்வா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடம்பரம், அந்த மாதிரி ஒரு இதோட பண்ணினான். அதை பார்த்துட்டு தேவியோட லோகத்துக்கு துர்வாச முனிவர் போய் பார்த்தாராம். போய் பார்த்தா அம்பாளுடைய காட்சியை பார்த்து திடுக்கிட்டார். ஏன்னா அம்பாளோட மேனி முழுவதும் கொப்பளங்களா இருக்கு. தாயே இது என்ன விபரீதம்னார் துர்வாச முனிவர். அப்போ தேவி சொன்னாலாம், தேவேந்திரன் ஆணவத்துடன் அர்ச்சனை பண்ணா, போலித்தனமா எனக்கு பூஜை பண்ணனா, பூமலர்களை வச்சு அர்ச்சனை பண்ணா, அதெல்லாம் என் மேல கொப்பளங்களா ஏற்பட்டுட்டுனா. உடனே இதுக்கு என்னதான் மருந்துன்னு துர்வாசர் கேட்டார். அப்போ அம்பிகை பூலோகத்துல ஒருத்தரோட இடத்த காமிச்சு, அங்கு சென்றால் எது மருந்துன்னு கிடைக்கும்னு நீரே உணர்வீர்னு சொல்லி அனுப்பி வச்சாலாம். துர்வாச முனிவரும் அம்பிகை சொன்னது போல பூலோகத்துல அவர் காமிச்ச இடத்துல பார்த்தா அங்க ஒரு ஓட்ட குடிசையில தான் ஒரு ஏழை விவசாயி அம்பிகை படத்து முன்னால உட்காந்து, தாயே மகமாயி, உலகத்தை எல்லாம் நல்லா காப்பாத்தாத்தா, எல்லாரையும் சௌக்கியமா வை, என்னையும் சௌக்கியமா வை அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, எனக்கு ஒண்ணுமே உன்னால செய்ய முடியலன்னு கண்களில் இருந்து தாரதாரையாக நீரை பெருக்கெடுத்து கொண்டிருந்தது அவருடைய நெஞ்சமானது. அப்போதுதான் துர்வாசருக்கு புரிஞ்சது, இந்திரனுக்கு ஏற்பட்ட அந்த கொப்பளங்கள் எல்லாம் உள்ளன்போடு கசிந்து மல்க கூட இல்லை. ஏன்னா உள்ள முருகி கசிந்து பிரார்த்தனை பண்ணணும், அது இல்லை வந்துட்ட. இவர் கசிந்து பிரார்த்தனை, அந்த கண்ணீர் தான் இதுக்கு மருந்துன்னு நினைச்சிட்டு தேவியோட லோகத்துக்கு திரும்பி பார்த்தார். அங்கு கொப்பளங்கள் எல்லாம் மறைந்து தேவி அங்கு சர்வாலங்கார பூஜையாக இருந்தார். ஆக தனக்கு உகந்தது உள் வழிபாடு, உள்முக வழிபாடு, ஆடம்பரமான புற வழிபாடு இல்லைங்கிறத தேவி அந்த திருவிளையாடல் மூலம் தெளிவாக்கினான். அதனால அந்தர்முக சமாராத்யா அம்பிகை அந்தர்முக பூஜையை ஏற்பவள். நல்ல உன்ன தூய்மையும் பக்தி தான் பிரதானம். என்ன வைக்கிறோம்ங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு வைக்கிறோம், எவ்வளவு ஆடம்பரமா வைக்கிறோம்ங்கிறது முக்கியம் இல்லை. பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் மே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உப்ரஹஸ்மாமி பிரயாத்மனஹான்னு பகவத்கீதையில கண்ணன் சொல்றான். அதையோ பத்திரம் புஷ்பம் இலையோ, நீ எனக்கு துளசியை வை, இல்லை எனக்கு வைக்கிற ஏதாவது புஷ்பத்தை வை, இல்ல பழம் வை, இதுவும் வைக்க முடியலையா, எனக்கு இது கூட வைக்க முடியலையேன்னு சொல்லி ஒரு தண்ணீர் கிடைக்கும் தோயம், அதாவது வை, அதுவும் வைக்க முடியலையா, இதுவும் வைக்க முடியலையேன்னு 2 சொட்டு தண்ணீர் விடுற பாரு, கண்ணீர் விடுறல, அது போதும் எனக்குன்னு. யார் எனக்கு பக்தியுடன் இலையோ பூவையோ பழத்தையோ நீரையோ எனக்கு பக்தியுடன் அளிக்கிறார்களோ அதை நான் பக்தியுடன் தருவதாக கொண்டு ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு. அதுவும் தெளிந்த மனத்துடன் யார் வைக்கிறாளோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் பகவானே சொல்றேன். அதனால பக்தி தான் பிரதானம். எந்த ஒரு ஆடம்பரத்துக்கும் இடர்பாடு இல்லாம நிச்சயமா அதெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்க. இதெல்லாம் முக்கியமான ஒரு விரத நியமனமாக அங்க சொல்லப்படுறது. அதனால இதை அனுசாரம் பண்ணணும். ஏன்னா நம்ம வாக்காலும் மனத்தாலும் உடலாலும் சுத்தமா இருக்கணும். உடல் நீரால் நீராடினா சுத்தம், உடல் நீரால நீராடினோம்னா சுத்தமாயிடும். ஆனால் வாக்கும் மனமும் அப்படி இல்லையே. நம்ம வாயினால அம்பிகையோட திருநாமங்களையும் மந்திரங்களையும் சரித்திரங்களையும் சொன்னால்தான் சுத்தமாகும். அதனால அதெல்லாம் விடுத்துவிட்டு விரதம் இருக்கிறேன்னு மட்டும் சொல்லிட்டு தேவையில்லாத ஊர்கதை, படக்கதை, திரைப்பட கதைகள் எல்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்கா. அதெல்லாம் தேவையில்லாத கதை. ஊர் கதைகளை சொல்றா, அடுத்த வீட்டு கதை, பக்கத்து வீட்டு கதை, அதெல்லாம் பேசிட்டு இருந்தோம்னா நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. விரதம்னு சொல்லிட்டு அடுத்த ஆளை பத்தி பேசிட்டு இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிடணும். ஏன்னா அடுத்த வீட்டுல போய் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம். இது தேவையில்லாத கதைகள், ஊர் கதை, திரைப்பட கதைகளை பத்தி பேசிட்டு இருக்கிறது, யாரையோ பத்தி 2 பேரை பத்தி பேசி அதெல்லாம் பேசிட்டு இருக்க சமயத்துல தேவியோட கதைகளை பத்தி பேசலாமே. எத்தனையோ கதை இருக்கு அவளுடைய கதைகள், அதையெல்லாம் பத்தி பேசலாமே. மேலும் நிறைய பேர் கெட்ட அசுபமான வார்த்தைகளை எல்லாம் பிரயோகிப்பா. விரதம்னு மட்டும் சொல்லிப்பா, வாயை திறந்தா கேட்க முடியாது, அப்படி சண்டை போடுவா. சண்டையிடுவதும் நிச்சயமா கூடாது. விரத காலங்கள்ல சண்டையிட்டு வாயில இருந்து என்ன வார்த்தை வருதுன்னே சொல்ல முடியாது.
அந்த மாதிரி அசுத்தமான வார்த்தைகள் எல்லாம் பேசுவா. அந்த மாதிரி பேசுபவர்களிடம்லாம் நிச்சயமா தெய்வ சாநித்தியமே இருக்காது. முக்கியமா அப்படி பேசுறவர்கள்ட்ட நம்ம பேசக்கூடாது. ஏன்னா நம்ம பேசணும்னா அவளுடைய பேச்சு நமக்கு வந்துடும். அதனால அவர்களிடமும் பேசுவதை தவிர்த்திடணும். விரதம் இருக்கும்போது அப்படி பேசவும் கூடாது. அப்படி பேசினா தேவி தேவி வாக்குல சரஸ்வதி இருக்காளே, அந்த மாதிரி அசுபமான அமங்கலமான வார்த்தைகளை பேசலாமா? அதை இந்த செவியினால நம்ம கேட்கதான் செய்யலாமா? அதுவும் கூடாது. வாயினாலையும் பேசக்கூடாது, காதாலும் அதை கேட்கக்கூடாது. என்றும் இனிமையான சொற்களையே பேச வேண்டும். இனிமையான செயல்களை சொற்களை கேட்கணும். நல்ல தேவியோட இனிமையான வார்த்தைகளை கேட்கலாம், அவளுடைய பாடல்களை கேட்கலாம், ஸ்லோகங்களை படிக்கலாம், அவளுடைய மந்திரங்களை சொல்லலாம். அதையே காதால கேட்கணும். இப்படி மனசாலும் நம்ம சுத்தமா இருக்கணும், நம்மளுடைய பொறிகளாலும் சுத்தமா இருக்கணும். இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செஞ்சாதான் மனசு சுத்தமா இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள், மனம் சுத்தமடைகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம என்னங்கிறத நம்ம அடுத்த பதிவுல பார்க்கும்போது, விரதத்துல கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பஞ்ச தர்மங்கள் என்னங்கிறதெல்லாம் நம்ம நிச்சயமாக அதை கொஞ்சம் விரிவா பார்க்கணும். அவசியம் எல்லாரும் அதையும் கேட்கணும்னு பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.